நாளை 7/7/2026 செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வரும் அஷ்டமி திதி நாள். பஞ்ச பைரவ ஸ்தல வழிபாடு. மூலிகைகளின் அண்ட சராசர அதிபதியான ஸ்ரீ அகஸ்திய பகவான் இந்த பூ உலகில் மூலிகைகளின் விருத்திக்காக தினமும் மிக விசேஷமாக வழிபடும் மருத்துவ சக்தி ஸ்தலங்களில் மிக மிக முக்கியமான 5 இடங்கள் உண்டு. அவை சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில், பாண்டூர், வரகடை, ஐவநல்லூர், ராதாநல்லூர் ஆகிய மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தலம். இந்த 5 பஞ்சமகா வைத்திய நாத சக்தி ஸ்தலங்கள் என்று சித்தர்கள் போற்றுகின்றார்கள். பாண்டூர், ராதாநல்லூர் ஆகிய ஸ்தலங்களில் சிறிய அளவில் பூஜைகள் இப்பொழுது நடந்து வருகின்றன. ஆனால் வரகடை, ஐவநல்லூரில் தினசரி பூஜைகள் கூட இல்லை. இதை உடனடியாக அடியார்கள் கண்டிப்பாக முயற்சி எடுத்து செய்தால் பலன்கள் கோடி கோடியாக பெருகும். பாண்டூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பைரவமூர்த்தி மிக மிக சக்தி வாய்ந்த பரம ஔஷத பைரவமூர்த்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரம ஔஷதம் என்றால் என்ன? இதை விட வேறு உயர்ந்த மருத்துவம் இல்லை என்று பொருள். பாண்டூர் சிவாலயத்தில் அருளும் ஸ்ரீ பைரவமூர்த்தியை உலகில் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மூலிகைகள் எந்தெந்த பூமியிலே வளர்ந்து பயன் அளிக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து தருபவர். ஆகையினால் மேற்கண்ட 5 பைரவ ஸ்தலங்களிலும் செவ்வாய், சஷ்டி, அஷ்டமி நாட்களில் வழிபடுதல் எப்பேற்பட்ட கடுமையான நோய்க்கும் நிவர்த்தி தருவதாக அமைகின்றது. மேலும் விளக்கங்களுக்கு ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனிதமான ஆன்மீக மாதத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் விந்து குறைவு, கர்ப்பப்பை பிரச்சனைகள், குழந்தை இல்லாத ஒரு நிலைமை, சந்ததிகளுடன் நல்ல குடும்பமாய் இருந்தும் மன நிம்மதியே இல்லை என்று ஏங்கி வாழ்வோர், மன சாந்த சக்திக்கு ஏங்கி வருந்தி வாழ்வோர், கடுமையான நோய்களால் அவதி பெறுவோர்கள் இந்த பஞ்ச பைரவர் சக்தி தலங்களில் செவ்வாய்க்கிழமை நாளை சஷ்டி, அஷ்டமி இப்படி நாட்களிலும், நாளை அஷ்டமியும் செவ்வாய்க்கிழமையும் மதியம் வருகிறது. இவை ஒன்று சேர்ந்து ஒன்றுடன் மற்றொன்று கூடும் இப்படிப்பட்ட நாட்களிலே வழிபடுவதல் மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும். பொதுவாக அஷ்டமி நாட்களிலே மேற்கண்ட 5 பைரவ ஸ்தலங்களிலே வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலனை கைமேல் கொடுக்கும். திருக்கணித முறைப்படி நாளை ஆனி மாதம் 23ஆம் தேதி 7/7/2026 பகல் 1:26 முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை அஷ்டமி திதியுடன் சேர்ந்து செவ்வாய்க்கிழமை வருகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது உரிய முறையில் அதை பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள். ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தானே பலன் கிடைக்கும். யோசித்து செய்யுங்கள். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்பதை எப்பொழுதாவது எல்லோரும் சொல்லுங்கள். இதை கேட்டவர்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசுபவர்களெல்லாம் ஸ்ரீ நன்றி அகஸ்திய விஜயம் என்று சொல்வார்கள். நீங்களும் சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9488765604 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இப்படி நாளை இன்றொரு நிகழ்ச்சி 7/7/2026 கலா நித்திய வழிபாட்டு நாள். செவ்வாய்க்கிழமை வறுமை சூழ்நிலை மாறவும், லட்சுமி கடாட்சம் பொங்கி கொட்டி வரவும், அப்படிப்பட்ட சக்திகள் பெருகி வரவும், இறைவன் பற்பல நல்ல சந்தர்ப்பங்களை அப்பொழுது மிகவும் கருணையுடன் மக்களுக்கு அளித்து கொண்டு வருகின்றான். அதை நாம் அறிவதில்லை, அதை பின்பற்றுவதும் இல்லை. இதை ஒரு தக்க சர்க்குருவின் மூலமே இந்த நாட்களை அறிய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமையுடன் உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடும் இப்படிப்பட்ட நாட்களிலே கோச்சலம் எனப்படும் பசுவின் கோஜலம் என்று சொல்வார்கள். இந்த கோமயத்தை ஒரு தாமிர செம்பில் பெற்று மாவிலைகளால் வீடு, அலுவலகம், கடை, வியாபார ஸ்தலங்களில் அப்படும் லட்சுமி காயத்ரி மந்திரம், கோ சுக்த மந்திரங்களை ஓதியபடி தெளிப்பதால் எப்பேற்பட்ட தரித்திரம், வறுமை சூழ்நிலை உடனடியாக மாறும். வீட்டில் ஆவி நடமாட்டம், நிழல் நடமாட்டம் இப்படிப்பட்ட பல துன்பங்கள் உடனடியாக விலகும். விளக்கேற்றி வைத்தாலும்
இருள் சூழ்ந்திருக்கும் நிலையில் உள்ள வீடுகள் பல கோடி இருக்கின்றது. அது உடனடியாக மாறும். உரிய தகுதி இருந்தும் திருமணம் ஆகாமல் தாமதம் ஆகின்ற சூழ்நிலையில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நல்ல வகையாக நல்ல சூழ்நிலை ஏற்பட்டு நிவர்த்தி அடைய குருவருளால் வழி பிறக்கும். தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து வர நல்ல பலன்களை நீங்களே உணரலாம். நாளை 7/7/2026 சூரிய உதயம் முதல் மாலை 4:24 வரை செவ்வாய்க்கிழமையுடன் உத்திரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது. எல்லாம் சேர்ந்து வருவதெல்லாம் நமக்கு அஷ்டமி, உத்திரட்டாதி, செவ்வாய் இவையெல்லாம் பலவிதமான நல்ல காரியத்திற்காக சர்க்குரு எடுத்து உரைக்கின்றார் என்பதை கொள்ள வேண்டும். தினமும் ஏதோ 1 மணி நேரம் ஜோதிட பலன்கள், ஜாதக பலன்கள், இன்றைய பலன்கள் என்று கேட்டு காலத்தை வீணடிக்காமல் முறையாக செய்து நீங்களும் பெரிய ஆளாக பல பேருக்கு எடுத்து சொல்லும் ஒரு குருவாக மாற வேண்டும். இப்படி குழல் உறவு தியாகி இணையதளம் முக்கிய குறிப்பு பூஜா பலன்களை நீங்கள் அவரவர் உங்களுடைய சத்குருவிற்கு சமர்ப்பிக்க முயற்சிக்க செய்ய வேண்டும். தொடர்ந்து 9488765604 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மூன்றாவதாக திருவண்ணாமலை கிரிவலம் நாள் நாளை செவ்வாய்க்கிழமை கரிவாள ருணக்கடன்கள் தீர்வதற்கு இன்றைக்கும் பல கோடி சித்தர்கள் தினமே மகான்கள் யோகியர்கள் எந்த நேரத்திலும் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கும் அற்புத புண்ணிய பூமியை திருவண்ணாமலை, தேனிமலை, ஐயர்மலை போன்ற மலைத்தலங்களாகும். கலியுகத்தில் தற்போது எங்கு பார்த்தாலும் வியாபார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள் இப்படித்தான் பேசப்பட்டு வருகிறது. எல்லோரும் கடன் தொல்லை என்று வருந்தினால் என்ன அர்த்தம்? சமுதாயத்தில் லட்சுமி கடாட்சம் குறைந்து உள்ளது என்று தான் பொருள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நல்ல குணங்களும் ஒரு லட்சுமி கடாட்சத்தை தான் குறிக்கும். செல்வம் பெருகுதல் மட்டுமே லட்சுமி கடாட்சம் என்று ஆகாது. கடன் தொல்லை நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்றால் பித்திருக்கடன், தேவக்கடன், ரிஷிக்கடன் ஆகிய 3 முக்கிய மூலாதார கடன்களை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். மது, புகை, சூது, குதிரை பந்தயம், சீட்டு, முறையற்ற காம கேளிக்கைகள், ஆடம்பர செலவுகளால் கடன் ஏற்பட்டு இருந்தால் அவற்றை தீர்ப்பது மிக மிக கடினமே. பூர்வ ஜென்மங்களில் பிறருடைய பொருள்களை, செல்வத்தை மற்றும் கோவில் சொத்தை சூறையாடி இருந்தால் இப்படிப்பட்ட வகையில் பெரும் கடன் சுமைகள் வந்து சேர்ந்து இருக்கின்றது என்று உணருங்கள். இப்படிப்பட்ட கடன்களுக்கு கரிவாள ருண கடன்கள் என்று பெயர். இவற்றுக்கு பரிகாரங்களை தினமும் அண்டங்காக்கைக்கு காலை, மதியம், மாலை 3 வேளையும் அன்னமிடுங்கள் அல்லது காக்கைக்காவது விடுங்கள். இதுபோல அமிர்த யோகம் கூடும் செவ்வாய்க்கிழமைகளிலே திரு அண்ணாமலை, ஐயர்மலை, தேனிமலை போன்ற குறிப்பிட்ட மலைத்தலங்களில் தொடர்ந்து கிரிவலம் வர வேண்டும். தினமும் மாலையில் நித்திய பிரதோஷ நேரத்தில் பைரவருக்கு புனுகு, ஜவ்வாது கலந்த விளக்கெண்ணெய் தைலம் காப்பிட்டு வழிபட்டு வர வேண்டும். மனம் திருந்தி வாழ்ந்தால்தான் இத்தகைய ருணங்கள் தீரும். திருக்கணித முறைப்படி பராபவ வருஷம் ஆனி மாதம் 23ஆம் தேதி நாளை 7/7/2026 காலை சூரிய உதயம் முதல் மதியம் 4:24 வரை அமிர்த யோகம் கூடிய செவ்வாய்க்கிழமை அமைகிறது. நல்ல சந்தர்ப்பங்கள் சீவி சிங்காரித்து கொண்டு வராது. இதை பலருக்கும் எடுத்து சொல்வதால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுடைய பூஜை, தான தர்மங்களை உங்களது சத்குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9488765604 என்ற எண்ணை தொடர்ந்து கொள்ளுங்கள். அப்படி நாளை 23 மற்றும் 24ஆம் தேதி ஆனி மாதம் 8/7/2026 7/7/2026 செவ்வாய் மற்றும் புதன்கிழமையிலே எப்பேற்பட்ட தரித்திரத்தையும் நீக்கக்கூடிய ஜேஷ்ட மாதம் என்பது ஆனி மாதத்தை குறிக்கும். அஷ்டமி திதி ஸ்ரீ ஜேஷ்டாதேவி வழிபாட்டுக்கு உரிய நாள். இப்படி ஆனி மாதத்தில் வரும் அஷ்டமி திதி நாள் ஜேஷ்ட அஷ்டமி, ஜேஷ்டாஷ்டமி என்று பொருள். ஸ்ரீ உத்தாதலக மகர்ஷியை மனம் புரிந்த ஸ்ரீ ஜேஷ்டாதேவி தரித்திரத்தை முற்றிலுமாக கலைந்து தருபவள். தரித்திரம் என்பது பணத்திலோ செல்வத்திலோ மட்டும் வருவது அல்ல. வாழ்க்கையின் சகல துறைகளிலும் தரித்திர நிலை ஏற்படக்கூடும். நல்ல செல்வம் இருந்தும் பிணிகள், தீராத நோய்கள் காரணமாக ஒரு பிடி சோறு கூட உண்ண முடியாமல் தவிக்கின்றவர்கள் பல கோடி பேர் இருக்கின்றார்கள்.
அதுவும் ஒரு தரித்திர நிலையே. இப்படி ஸ்ரீ ஜேஷ்டாதேவி வழிபட வேண்டிய தெய்வம் என்பதால் தான் ஸ்ரீ ஜேஷ்டாதேவியின் வடிவமே ஆலயங்களில் அமைந்து உள்ளது என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டால் எந்தவித குழப்பமும் இருக்காது. ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஸ்ரீ ஜேஷ்டாதேவியை வணங்கும் முறைகளை சிறப்பாக அளித்து உள்ளார். அஷ்டமி திதி நாட்களிலே முதலில் பிள்ளையாரை வணங்கி தூர்வாஷ்டகம் என்னும் துதியை மனமாற ஓதி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்த பிறகு ஸ்ரீ ஜேஷ்டாதேவியை வழிபடுவது மிக விசேஷமான முழுமையான பலன் தரும். காஞ்சிபுரம் பெருநகரில் அருளும் பிள்ளையார் மூர்த்தியே ஸ்ரீ ஜேஷ்டாதேவி வழிபாட்டு முறைகளை அனைத்து கோடி தேவர்களுக்கே அளித்தார். குறிப்பு: அருகம்புல்லை கிள்ளி பூஜிக்காது, முழு தளமாக கட் பண்ணக்கூடாது, பூஜிக்க வேண்டும். அஷ்டமி திதி தோறும் முதலில் ஸ்ரீ காலபைரவரை வழிபட்டு பிறகு ஜேஷ்டாதேவியை வழிபடுதல் எப்பேற்பட்ட தரித்திர கஷ்டங்களையும் போக்க உதவும். ஸ்ரீ ஜேஷ்டாதேவி அருளும் ஸ்தலங்களில் அஷ்டமி திதி நாட்களில் ஆலயத்தை எல்லோரும் சேர்ந்து நீரால் நன்கு கழுவுகள். நல்ல தூய அரிசி மாவு கோலமிட்டு செங்காவியிட்டு 108 சிதறு தேங்காய்களை உடைத்து அதை ஏழைகள் எடுக்குமாறு செய்ய வேண்டும். தேங்காய் நீர் தெளிப்பும் ஒரு விதமான பூமியா அபிஷேக தீர்த்தம், உமாதேவிக்கு அபிஷேகம் செய்கின்றோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஆவதால் அஷ்டமி திதி நாட்களிலே சிதறு தேங்காய் உடைப்பு நேர்த்தியும் பிரார்த்தனையும் மிக மிக காரியத்தை வெற்றி கை கொடுக்கும். இப்படி ஜேஷ்டாதேவி அருளும் ஸ்தலங்கள் பிடிஎஃப்பில் இணைத்து கொடுக்கிறோம். மற்ற ஊர்களிலும் ஸ்தலங்களிலும் விசாரித்து உரிய முறையில் பூஜையை செய்து பயன்பெறுங்கள். போந்தூர் சிவாலயத்தில் பொன்னியம்மன் ஆலயத்தில் ஜேஷ்டாதேவி பிரதிஷ்டை செய்து வருகின்ற அஷ்டமியுடன் 1 மாதம் ஆகின்றது. அங்கும் நீங்கள் வழிபடலாம். அங்கே தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9962166000. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், 9962166000. மண்டலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உரிய முறையில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இதை சொல்வதால் பலன்கள் உண்டு. எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன், ஆழ்ந்த தெய்வ நம்பிக்கையுடன் செய்தால் முழுமையாக பலன்களை பெறுவீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உங்களுடையதே. அருளாளா அருணாச்சலா.